வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சீரான மாதவிடாய் சுழற்சிக்கு, அதாவது ரெகுலர் பீரியட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 பழங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். அதுக்கு முன்னாடி மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் நம்ம யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே இப்போ தாகமாக இருப்பாங்க, ஒரு மோர் கொண்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அந்த காலம் தொட்டே வீட்டுக்கு யார் வந்தாங்கனாலும், கெஸ்ட்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு மத்தியான உணவுலேயுமே கடைசியாக மோர் சாப்பிட்ற பழக்கமும் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்துச்சு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தயிர் விற்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பானை நிறைய மோர் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட மோர் வாங்கி குடிப்பாங்க. ஸோ இந்த மோர் பட்டர் மில்க் அப்படிங்கிறது நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சுழற்சி சீராக வெளிப்படுறதுக்குமே அது சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இன்னைக்கு ஓவர் ப்ளீடிங் அப்படின்னு சொன்னாலே டாக்ஸமிக் ஆசிட், மெஃபனமிக் ஆசிட் இந்த மாதிரியான விஷயங்களை தான் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் இயற்கையாகவே மோருக்கு அந்த தன்மை உண்டு. அப்போது அதிக இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மோர் எடுத்துக்கலாம். குடல் ஆரோக்கியத்துக்காக, கட் ஹெல்த்துக்காக நம்ம பல மாத்திரைகளை நாடி போகிறத விட இந்த ப்ரோபயோட்டிக்காக வேலை செய்யக்கூடிய மோர் பட்டர் மில்க் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலம் தொட்டே மோர் நிறையா பயன்படுத்தினதுனால தான் அவங்களுடைய ஹெல்த் ஃபிட்டாக இருந்துச்சோ. நம்ம இன்னைக்கு அந்த மோர் குடிக்கிற பழக்கத்தை மறந்துட்டு தயிர், யோகர்ட்டு அப்படிங்கிற பேரில் நிறைய விதவிதமாக சாப்பிட்றோம். ஆனால் அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறோமா, நம்மளுடைய மரபை மறந்துக்கிட்டு வேறு பக்கம் நோக்கி போயிட்டுருக்கோமா, கவனத்தில் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சீரான மாதவிடாய் அப்படிங்கிறது ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பழங்கள் உதவுமா? ஏதோ ஒரு பழம் சாப்பிட்டா அது சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பழம் மட்டுமே மாறாது. ஆனால் அந்த பழங்களில் இருக்கக்கூடிய நிறைய பாலிஃபினால்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த மாதவிடாய் சீராக வெளிப்படுறதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சிட்ரஸ் பழங்கள் நிறைய, ஆரஞ்சு, நெல்லிக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து அவங்களுடைய ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே சமயம் கருப்பை அந்த பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனையினால் வலியை அதிகரிக்காமல் அவங்களுக்கு அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் பீரியட்ஸ் நல்லா முழுமையாக வெளிப்படுறதுக்கு இந்த சிட்ரஸ் பழங்கள் பீரியட்ஸ் டைமில் எடுக்கும் பொழுது நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்பாளி பழம். பப்பாளி பழத்தில் கெரட்டின்ஸ் நிறைய இருக்குன்னு நமக்கு தெரியும். இது என்ன பண்ணுதுன்னா, ஈஸ்ட்ரோஜனுடைய அளவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் பப்பாளி காய் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ரெகுலராக சமைச்சு சாப்பிடும் பொழுது கருப்பை நல்லா சுருங்கி விரியறதுக்கு, யுட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராப்பராக முழுமையாக நம்மளுடைய கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு 15 days பப்பாளி பழம் எடுத்துக்கிறது நமக்கு கருமுட்டையுடைய வளர்ச்சிக்கும் சரி, கருப்பையுடைய உள்சுவர் தடிமன் அதிகரிக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோமிலைன் அப்படிங்கிற ஆல்கலாய்டு இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் லெவலை, ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, கருப்பையில் வீக்கம் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம ரத்தத்தில் RBCs, WBCs நல்லா உற்பத்தி ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே சமயம்
கருப்பைக்குள்ள எந்தவித கழிவும் தங்காம முழுமையா அந்த ரத்தம் வெளியேறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்னாசி பழம். அப்போ பீரியட்ஸ் டைம்ல ஃப்ளோ குறைவா இருக்கிறவங்க அன்னாசி பழம் எடுக்கும் பொழுது ரத்தத்து கழிவு முழுமையா வெளியேறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மாதுளை. இன்னைக்கு மாதுளையில அயன் இருக்கு, ஃபோலிக் அமிலம் அதிகமா இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா மாதுளை எடுக்கும் பொழுது என்ன ஒரு நன்மை தெரியுங்களா? இப்போ நம்ம பப்பாளி சொன்னோம், அன்னாசி சொன்னோம், அப்போ வந்து ரத்தப்போக்கு கூடும். ஆனால் மாதுளை என்ன பண்ணுன்னா ரத்தப்போக்கை சீராக்கும். ரொம்ப கூட்டவும் செய்யாது, ரொம்ப குறைக்கவும் செய்யாது. அது வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் பேலன்ஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். கருமுட்டையுடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திராட்சை பழம். திராட்சை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அயன் நிறைய நிறைஞ்சது தான். அது கூடவே ரெஸ்விரேட்ரால் அப்படிங்கிற சத்துப்பொருள் அதில் அதிகமாக இருக்குது. அப்போ ரெஸ்விரேட்ரால் அப்படிங்கிற சத்துப்பொருள் என்ன பண்ணோம்னா நம்ம கருப்பை தசைகளில் ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரப்பு அதிகமாக இருக்கிறத வந்து குறைச்சி பீரியட்ஸ் டைமில் பெயினே இல்லாமல் நல்ல ப்ளீடிங் முழுமையாக வெளியேறதுக்கு திராட்சை அப்படிங்கிற பழம் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க அன்னாசி பழம், பப்பாளி பழம் எடுத்துக்கலாம். வலியோடு கூடிய பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நிறைய சிட்ரஸ் பழங்கள், திராட்சை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து சீராக வெளிப்படணும் டாக்டர், எனக்கு ஏற்கனவே நார்மலாக இருக்குது, நல்ல பீரியட்ஸ் போகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க மாதுளை எடுத்துக்கலாம். ஆனால் இதில் எதையுமே நீங்கள் வந்து பழச்சாராக அருந்தாமல் பழமாக முழுசாக சாப்பிடணும். அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மந்த்லி பீரியட் சைக்கிள் வந்து படிப்படியாக ரெகுலர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.